இந்த திமுக எம்பி வில்சன் இருக்கார்ல, அப்படியே கதறாரு. இந்த பக்கம் ஒரு கிறிஸ்தவ பாதிரி உட்கார வச்சுக்கிட்டு, மத்திய அரசாங்கம், ஒன்றிய பாஜக அரசாங்கம் சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்தவர்களை வஞ்சிக்குது, வெளிநாட்டிலிருந்து பெறக்கூடிய நிதியெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க, 20,000க்கும் மேற்பட்ட லைசன்ஸ் ரத்து பண்ணிட்டாங்க, இங்க சர்ச்சை நடத்த முடியல, மருத்துவம் பண்ண முடியல, சோசியல் சர்வீஸ் பண்ண முடியல, சமூக மாற்றத்திற்கு பெரும் பங்காற்றினது வெளிநாட்டு நிதி என்றார். சமூக மாற்றத்துக்கு பெரும் பங்காற்றுறது வெளிநாட்டு நிதியா? எத்தனை லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க தெரியுமா கிறிஸ்தவ என்ஜிஓக்கள்? 1947 நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு. இன்னைக்கு 79 ஆண்டுகள்ல இந்த என்ஜிஓக்கள் வாங்கின நிதி பல்லாயிரம் கோடி ரூபாய் வாங்கியிருக்கான். அப்படி வாங்கினா பார்த்தீங்களா, அந்த நிதியெல்லாம் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு, இந்த நாட்டில் இருக்கிற இந்திய இருக்க மக்களுக்கு நீங்க செலவு பண்ணியிருந்தா எவ்வளோ? 150 கோடி. நீங்க வாங்கின பணம் எவ்வளோ? பல ஆயிரம் கோடி. அப்போ இந்த நாட்டில் ஒவ்வொருத்தரும் கோட்டீஸ்வரனா மாறி இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருந்துக்கணும், கல்வி வளர்ச்சி எல்லாம் சிறப்பாக இருந்துக்கணும். அத்தனை பணத்தை நீங்க என்ஜிஓக்கு சட்டவிரோதமாக என்ஜிஓக்கள் நாட்டில் இருந்து பணத்தை வாங்கி எதுக்கு செலவு பண்ணா? கூடங்குளம் அணுமின் நிலையம், நாட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம், சிஏ போராட்டம், இந்த விவசாயிகள் போராட்டம், மத்திய அரசாங்கம் எதிர்த்து எந்த போராட்டம் நடந்தாலும் வெளிநாட்டு நிதி இங்கே திரட்டி கொண்டு வந்து நாட்டுக்கு இறையாண்மைக்கு எதிராக போராடினான். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற கிறிஸ்துவ என்ஜிஓக்கள் கதறான், எங்களுக்கெல்லாம் இந்த சட்டம் வந்து எதிராக இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவ பாதிரிகளை உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்துக்களுக்கும் ஜெயினர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிற என்ஜிஓக்களுக்கு எல்லாருக்கும் தான். என்ன சொல்றான்? நீ வாங்குற பணத்தை ஒழுங்காக கணக்கு காட்டுன்றோம். நீ இப்போ 1 லட்சம் வர வச்சு அங்கேருந்து 1 லட்சத்துக்கு என்ன செலவு பண்ண, அது மக்களுக்கு என்ன செலவு பண்ண, நாட்டுக்கு எதிராக என்ன செலவு பண்ண, இல்லை அது என்னென்ன வேலை பார்த்து நான் கணக்கு கொடுக்க மாட்டேன். நான் வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கினா அமெரிக்காவுக்கு கணக்கு கொடுப்பேன், லண்டனுக்கு கணக்கு கொடுப்பேன், இந்திய அரசாங்கத்துக்கு நான் கணக்கு கொடுக்க மாட்டேன். அப்போ உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது. நீங்கள் சட்டவிரோதமாக பணத்தை வாங்கி இந்த நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக, இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த நாட்டு மக்களை இந்த நாட்டுக்கு எதிராக திரட்டுறீங்க. இந்த நாடு இந்த நாட்டோட மக்களையும் இந்த நாட்டுக்கு எதிராக திரட்டுறீங்க. அதுதான் இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சு இந்த மத மாற்றத்துக்கு எதிராக இந்த பணம் பயன்படுது, பயங்கரவாதத்துக்கு இந்த பணம் பயன்படுது, இந்த சமூக சூழலுக்கு எதிராக இந்த பணம் பயன்படுது, சமூக அமைதியை குந்தகம் விளைவிக்குது, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்கள் கண்டுபிடிச்சு இந்த இப்ப தடை போட்டான். எல்லாம் கதறான், எப்படி நியாயமா முறையா? யார் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது? 1976 காங்கிரஸ் சட்டத்தை கொண்டு வந்தது. 2010 அதை அமல்படுத்தினாங்க. இப்ப தொடர்ந்து நடைமுறைப்படுத்துறாங்க. ஒரு வீரமுள்ள ஒரு எப்படி சொல்றது, நாட்டை நேசிக்கிற இந்த அரசாங்கம் ஒத்த பைசா கூட இந்த நாட்டுக்கு எதிராக வெளிநாட்டுல இருந்து வரக்கூடாது அப்படிதான் இந்த அதுக்கு கணக்கு காட்ட சொல்லலாம். கணக்கு காட்ட மறுத்துருவேன். நான் எத்தனை ஆயிரம் கோடி வேணா வர வைப்பேன், நான் சுகபோகமா வாழ்வேன் அப்படின்னா எப்படி முறையாக முடியும்? நாடுன்னு ஒன்று இருக்குல்ல, சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, சட்டப்படி தான் கேட்குறோம். சட்டப்படி நீங்கள் நிதியை பெற்றுக்குங்க. உங்களை என்ன தடுக்க போகிறாங்க? உடனே திமுக வந்து இது சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்தவனுக்கு எதிரானது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் மக்களே, இந்த திமுக கம்யூனிஸ்ட் ஏதாவது ஒரு சட்டத்தை ஆதரிச்சான்னு சொன்னால் அது நாட்டுக்கு எதிரான சட்டம். கம்யூனிஸ்ட் திமுக ஒரு சட்டத்தை எதிர்த்தான்னு வச்சுக்க, அது நாட்டுக்கு நல்லது. அவன் எதிர்த்தா நாட்டுக்கு நல்லது, அவன் ஆதரிச்சா நாட்டுக்கு கெட்டது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வில்சன் போன்ற படித்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் போய் வாதங்களை வச்சு அதை நீங்கள் சட்டப்பூர்வமாக அதை எதிர்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் பொது ஊடகத்தில் இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தை நீங்கள் மடைமாற்றி மத்திய அரசாங்கத்தை குறைச்சனா மக்கள் என்ன நினைப்பான்? ஆமாங்க, இந்த பாஜக அரசாங்கம் மத வெறுப்போடு செயல்படுதுன்னு சொல்லுவானா இல்லையா? உண்மை என்ன? நீ வாங்கின பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டுன்னு சொல்கிறோம். கணக்கு காட்டுறது துப்பு இல்லாம ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குது. எவ்வளவு நாளைக்கு ஏமாத்துவீங்க இந்த சிறுபான்மை மக்களை தாஜா பண்ணிக்கிட்டு? இந்த நாடு இறையாண்மை, நாட்டு மக்களுக்கு ஆதரவா ஏதாவது நடக்கணும் கேட்டா எதுவுமே இல்லை. எல்லாமே இந்த மக்களுக்கு எதிரானதான், அந்த அரசியலுக்கு எதிரானதுதான், மத்திய அரசாங்கத்துக்கு எதிரானதான். திருந்த வேண்டிய திமுக கம்யூனிஸ்ட்